டேய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு உனக்கு? மச்சான் என்ன அஷ்டந்து போய் ஓடுறாங்க. எந்த பக்கம் டேய் நடா? வாங்க பைக்ல போய் செல்லலாம். வாங்க வாங்க. வா 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 வா. ஏறி வண்டி ஏறு. சீக்கிரம் வா. ஐயோ யாரோ விழுந்து கிடக்குறாங்களே. அக்கா 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 என்னக்காச்சு? இப்ப பரவாயில்லையாக்கா? ஒன்னும் இல்ல தம்பி, நான் எங்க இருக்கேன்? திருத்தணிக்கா? திருத்தணியா? நீங்க யார் பக்கம் வந்திருக்கீங்க? நான் திருத்தணி கோயிலுக்கு உடனே போகணும். என்னை கொஞ்சம் கொண்டு போய் விடுறீங்க? சரிங்கக்கா வாங்க போலாம் வாங்க பாத்து. தம்பி அக்கா உங்ககிட்ட போன் இருக்கா? இருக்குக்கா. சர்க்குணா இதுக்கு இப்போ ஃபோன் பண்றான். ஐயோ யார்ப்பா போன்ல வேலு? சார் என் கூட லேத்து பற்றில ஒன்னா வேலை பார்த்த சர்க்குணா சார். எதுக்கு போனை கட் பண்ற? எடுத்து பேசு வேலு. சரிங்க சார். தம்பி கால் அட்டெண்ட் பண்ணுங்க தம்பி. ஹலோ வேலு தம்பி, நான் தேன் அண்ணி பேசுறேன். அண்ணி எங்க அண்ணி இருக்கீங்க? சொல்றேன் தம்பி. அண்ணன் லைன்ல இருக்காரு, இங்க பாரு. உன் புருஷன் தென்னரசு வைஷ்ணவி கழுத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறான். அந்த கண்கொள்ளா காட்சியை நீயே பார்க்க போற.
அண்ணி அண்ணி ஃபோன் சர்க்குணத்துக்கிட்ட கொடுங்க. இந்தாங்க பேசுங்க தம்பி. ஹலோ டே சர்க்குணம், நான் வேறு பேசுறேன்டா. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. டேய் அங்க இருக்கிறது என் அண்ணிடா. யாரோ அவங்கள கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க இப்ப தப்பிச்சு வந்திருக்காங்க. நீ என்ன பண்ற? அவங்கள பத்திரமா கூட்டிட்டு திருத்தணி கோவில் மெயின் ரோடுக்கு வந்துரு. நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரிங்கண்ணே. நீங்க வேலுண்ணாவோட அண்ணியா? ஆமா தம்பி. அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க வாங்கக்கா, நான் அண்ணன்கிட்டே கொண்டு போய் விட்டுறேன். சரி தம்பி வாங்க போலாம். போலாம் தம்பி. அண்ணி 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 தம்பி அண்ணி உங்களுக்கு ஒண்ணு இல்ல அண்ணி. அழாதீங்க அண்ணி. ஒண்ணும் இல்ல தம்பி. வேலு தாமதிக்க வேணாம், உடனே கோயில் கூட்டு போலாம். வாங்கம்மா. வாங்க அண்ணி. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல அண்ணே, அண்ணியை பத்திரமா கூட்டு போங்க. சரிடா பாத்துக்கோ. சரிங்கண்ணே. வாங்க அண்ணி, சீக்கிரம் போலாம் வாங்க. உட்காருமா. ஏய், ரெண்டு பேரும் அடிச்சு துரத்துறீங்களா? டேய் அடிச்சு துரத்துனா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்களே. இப்போ பாருங்க, தலைவர் வரதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது. அடிச்சு துரத்துங்க. சரிங்கண்ணே, அடுத்து தள்ளிடுவோம். வாங்க. யோ இல்லையா, வாங்கினடி பத்தலையா? ஒழுங்கு மரியாதை இங்க கிளம்பி போயிருங்க. டேய் நாங்க போக மாட்டோம்டா. தென்னரசு இங்க வர சொல்லு, நான் உங்ககிட்ட பேசணும். அவர்லாம் இங்க வர மாட்டாரு. ஒழுங்கு மரியாதை போயிருங்க. டேய் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா. என்ன மீறி இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்துறீங்க நானும் பாத்துறேன். என்ன தேனை கடத்திட்டா கல்யாணம் நடத்தணும்னு தென்னரசு நினைக்கிறானா? அது மட்டும் நடக்காது. தென்னரசிட்ட சொல்லு, ஒழுங்கு மரியாதையா என் மருமக தேனை என்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லு. இல்லன்னா அவனை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். தேனி இப்ப வந்து ஆகணும். தேனை காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க வந்து கேக்குறீங்க? டேய் தென்னரசு தான்டா தேனை கடத்தி வச்சிருக்கான். எனக்கு தெரியாது நினைக்கிறியா? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை தேனை விட சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாதியா. வேலையை பார்த்துட்டு போயா. யோ இவங்கள்ட்ட என்ன வெட்டி பேச்சு? அடிச்சு துரத்துங்க. இவ மேல கைய வச்ச அவ்வளவுதான். ஹலோ, நான் ஒன்னும் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணல. நீ தான் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போக நான் போக வேண்டியதானே. நாங்க போக மாட்டோம். என்ன பண்ணுவேன்?